குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு இந்த பூலில் ஃபயர் கைஸ் வெர்சஸ் மார்க்கெட் எஃப்எஃப்சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஃபயர் கைஸ். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. ஸோ மார்க்கெட் எஃப்எஃப்சிசியோட ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் ஆஸ் யூஸ்வல் ஆனந்த் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக சுரேஷன் இருக்க போகிறாங்க. இங்கே முதல் ஓவர் அறிவழகன்னு ஃபஸ்ட் ஒன். நல்ல வேகமாக ஒரு யார்க்கு நல்ல யார்க்கு ஒன்று ஸ்லிங் ஆக்ஷனில் ஷாட்டில் ஃபீல்டர் இல்லை. அங்கே சிவா சிங்கிள் எடுத்து விட்றாங்க. ஸ்ட்ரைக்கில் சுரேஷன்னு செகண்ட் பால் ஓவரில் அவருக்கும் வித்து கொடுக்காம நல்ல வேகத்தோட ஒரு யார்க்கு ட்ரை. நல்ல ஃபீல்டிங் அங்கே யோகேஷ் சூப்பர் ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் சரியான மீட்டில் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் குட் ஒன். ஒரு ஹெலிகாப்டரு கேரி ஆகலை அங்கே ஃபீல்டரு சிவா ஹைட்டான ஃபீல்டர். சூப்பர் ஃபீல்டிங் சிங்கிள் எடுத்து விட்றாங்க. பவுண்டரி விட மாட்டுறாங்க. இந்த பால் கொஞ்சம் லென்த் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ நல்ல டீப் இந்த கிரீஸ் இன்னவருக்கு கனெக்ஷன் பெருசாக இல்லை. ஒரு எட்ஜில் ஒரு சிங்கிள் ஒன் செகண்ட். லாஸ்ட் பால் முதல் ஓவரில் ஸோ இன்சைட் அவுட்டாக கையிலே விழுதுங்க அங்கே லோகேஷ் ஃபீல்டர். ஸோ பவுண்டரி போடாத ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்கே முதல் விக்கெட் விட்டு போகிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட்டு 5 ரன்னு காட்டியிருக்காங்க இங்கே மார்க்கெட் எஃப்எஃப்சிசி. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் கார்த்தி போட வந்திருக்காங்க. கார்த்தின்னு நான் ஸ்டிக்கரும் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் செகண்ட் ஓவர் முதல் பால் கொஞ்சம் அடித்து போட்டிருக்காரு. கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா 2 பேருக்கு நடுவில் விழுந்துருச்சு. 2 எடுக்க பார்க்குறாங்க, எடுக்க முடியல. சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. அவருக்கும் ஒரு ஷார்ட் பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காருங்க. சாமோ ஷாட்டு வெளியே போய் பெரிய ஹிட்டு இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ பார்த்த வரைக்கும். சூப்பர் ஷாட் நேருக்கு நேராக நல்ல ஷாட் இது. சிக்ஸுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் அடிச்சு போல தான் பார்த்துருக்காங்க. டாட் பால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி டு கார்த்தி. நேராக அவ்வளோ வந்துருக்காங்க. நல்ல வேகமாக போடப்பட்ட பால் கீப்பர் காலில் போட்டு பறக்குது பந்து. சிங்கிள் எடுத்திருக்காங்க பையில். மிக்ஸப்பாக சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி பட்டுருச்சு. ஸோ 2 இருக்குமா? லாஸ்ட் ஒன் ஷார்ட் பிச்சர் பால் நேருக்கு நேராக முட்டிருக்காங்க. அருண் ஃபீல்டர் கையிலே விழுது. விக்கெட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க மார்க்கெட் எஃப்எஃப்சிசி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஆஸ் யூஷுவல் சித்திக் போட வந்திருக்காங்க. முதல் பால் ஓவரில் பெரிய வயசுக்கு போனாங்க. நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி பேக் ஆஃபில் இந்த பாலை தான் தூக்கி நேருக்கு நேராக ஒரு மோனோட்டு 6 ஒன்று அடித்தார். ஸோ பார்ப்போம் சித்திக் டு கார்த்தி என்ன நடக்குதுன்னு. செகண்ட் ஒன் ஓவரில் ரொம்ப வேகமாக ஏற்றடிக்க பார்த்துருக்காரு. பக்கா எட்ஜது. கார்த்தியனே த்ரோ நல்லா வருது. ரன் அவுட்டுக்கான சான்ஸ். இங்கே ரன் அவுட்டு. ஸோ அவங்க எதிர்பார்த்த விக்கெட்டு 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே ரன் அவுட் மூலியமாக கிடைக்கிது. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மணியன்னு. ஒரு பிடிக்கிற முதல் பால் லேட் கட்டுக்கு போனோமா போனார். பேட்டர் ஃப்ளாஷியாக விட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாட்டுக்கு அப்புறமா இதுவும் டாட்டுங்க. நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸு வச்சு ஓட பார்க்குறாங்க. ஸோ அதர் ரன்னில் அங்கே முக்கியமான ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் சிவா நான் ஸ்ட்ரைக்கராங்க நியூ பேட்ஸ்மேன் குட்டி. லோ ஃபுல் டாஸா நேருக்கு நேராக அடிக்க விட பார்க்குறாங்களான்னு பார்த்தா நல்ல விலைக்கு போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் ஓவரில் அதுவும் நல்ல டாட்டு. இங்கே ரன் அவுட் சொல்லியிருக்காங்க. ரன் அவுட்டு டாட்டு ப்ளஸ் ரன் அவுட்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. மார்க்கெட் எஃப்எஃப்சிசி முதல்ல பேட்டிங் பிடிச்சி 16 அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் விட்டு 17 டார்கெட்டு. 18க்கு 17 தேவை. இங்கே சேம் ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஸ்கை ஃபேன் அருண், நான் ஸ்ட்ரைக்கராக யோகேஷ். ஸோ முதல் ஓவர் வேகம் போடுறதுக்காக குட்டி வந்திருக்காங்க. 18க்கு 17 தேவைங்கும் போது லோ ஸ்கோராக சொல்லாமல் இல்லை டஃப் கொடுக்குறாங்களா பாபு. முதல் பால் யார்க்கர் லென்த்தில் ஷார்ட் கவர்ஸில் ஃபீல்டர் காட்டி வச்சுருக்காங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் யோகேஷ் பெரிய வீட்டுக்கு போனாங்க. டாட்டு. தேர்ட் ஒன் ஓவரில்
ஸோ ஏஜென்ட் டேக்கன் முக்கியமான விக்கெட்டோட விக்கெட் எடுத்திருக்காங்க. யோகேஷ் லுக் லைக் ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட விக்கெட் போகுது. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே ராஜனை. 3 பால் பாக்கி இருக்கு ஓவரில். ஸோ வேறு பிடிக்கிற முதல் பால் நல்லா போட்டிருக்காருங்க. சூப்பர் டெலிவரி. லாஸ்ட் ஒரு ரிமைனிங். ஸோ கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இன்ஃபீல்டை தாண்டி போகுது. அங்கே சிக்ஸ் போயிடுச்சுங்க. ஐயோ மிஸ்டேக் ஷாட் மாதிரி இருந்துச்சு. ஸ்லோமோவில் பார்த்தா தான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் செம ஓவர் எக்கனாமிக்கல் ஓவராக இருந்துச்சு. இந்த 6 மொமெண்டம் சேஞ்சிங்காக இருக்கும் விக்கெட் போனதுக்கப்புறமா. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஒரு ஆஃப்டர் வேரியேஷன். ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்க குட்டி ஓவரில் ஒரு விக்கெட் 7 ரன் ஆடிருக்காங்க. அந்த 6 மட்டும் போகலை அப்படின்னா மினிமம் ஒரு 2 ரனில் பிடிச்சி போட்ட எக்கனாமிக்கல் ஓவராக மாறி இருக்கும். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் சதீஷ் போட போகிறாரு. ஸோ மீதம் உள்ள 12 பாலுக்கு 10 ரன் தேவை. ஸோ சதீஷ் அவர் போட முதல் 2 பால் மேட்ச் பாலாக இருக்கும். அதுதான் மொமெண்டத்தை கேரி அவுட் பண்ண வைக்கும்னு சொல்லுவேன். ஸோ 2 பால் டாட் பால் பிடிச்சி போட்டார்னா பெருசாக யார் பக்கம் வேணாலும் திரும்பவும் பெரிய ஏட்டுக்கு போய் பெரிய ஏட்டுக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும், இல்லை விக்கெட் உள்ளதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தேவை முதல் 2 பால் டாட்டு. ஸ்ட்ரைக்கில் அருண் முதல் 1 ஓவரில் ஷார்ட் பிச்சு பால் ஆளே இல்லாத பக்கம் விழுந்துருச்சு பந்து. இந்த இடத்துல ஃபீல்டர் வைக்கல. சூப்பர் 9ல் ஒரு முக்கியமான வைட்டல் ரோல் இந்த 9 பேருங்கிற கான்செப்ட் ப்ளே பண்ணுது. வெறுத்தனமான ஓட்டம். இங்கே 4 ஓடி இருக்காங்க. ஸோ ஓடியே 4 எடுத்திருக்காங்க. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் ஃபயர் கைக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா பட்டதெல்லாம் போனஸ் தான். பெரிய எடுக்க போக வேண்டிய அவசியம். நல்ல பாலுங்க, கம்பேக் பால் இங்கே சதீஷ். ஸோ ஃபிங்கரில் அழுத்தி விடுறாருன்னு நினைக்கிறேன். பேக் ஆஃப் லென்த்லேருந்து செம பவுன்ஸு. பிச்சாத பால் சுத்தமாக இருந்தாலும் போக முடியல. தருண் ஓவரில் டாட் பால் போட்டார்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லும் போது அங்கே தலையை தாண்டி போகிற 6 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க அருண். ஸோ இது வந்து குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் மார்க்கெட் எஃப்எஃப்சிசி வெர்சஸ் ஃபயர் கைஸ் ஸ்டாம் பண்ணி குவார்டர் ஃபைனல் மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. ரவுண்ட் 3 மேட்சை. ரவுண்ட் 1 மேட்ச் இது பூல் பியில் ரோலெக்ஸ் சிசி பேட்டிங் போட்டிருக்காங்க. ரோலெக்ஸ் சிசி வெர்சஸ் ரகு மெமோரியல். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ரோலெக்ஸ் சிசி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இங்கே அரவிந்த், நான் ஸ்ட்ரைக்கராக பாலாஜி. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு மெல்வின் வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 பேக் ஆஃப் லென்த்தில் அவ்வளோ பேஸ் போடல இந்த தடவை. சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட்டா உடனே 2 அங்கே. செகண்ட் பால் ஓவரில் ஸோ பேக் ஆஃப் லென்ஸில் வச்சுருக்காரு. இந்த தடவை பாடி லைனுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் 2ஆக மாற்றுறாங்க. ஸோ நல்ல இனிஷியேட்டிவான்னு பார்த்தா த்ரோ வைடாக போயிடுச்சு. அதில் 2 எடுத்துட்டாங்க. தேர்ட் பால் ஓவரில் நேராக எடுத்துகிட்டு வந்து வேகத்தோட காலில் போட்டிருக்காரு. டாட் பால். ஓத்து 1. ஐயோ நல்ல வேகம் வந்துச்சு. சரியான எட்ஜு. ஸ்டெம்பில் போடாமல் தப்பிச்சு பெரிய விஷயம். 2 எடுக்க பார்க்குறாங்க. ஸோ ரன் அவுட் சான்ஸும் மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில் ஸோ பெரிய வயசுக்கு போயிருக்காங்க. இன்சைட் எட்ஜு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் லாஸ்ட் பால் பாக்கி இருக்குது. சீக்கிரம் பாலாஜி இருக்காங்க. இந்த ஓவர் குட் ஷாட். நல்ல ஷாட்டு. தரையோட போயிருக்கு. சிங்கிள். ஸோ இந்த சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 8 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க ரகு மெமோரியல். இங்கே செகண்ட் ஓவர்னு போகிறதுக்கு நவீன் வந்திருக்காங்க. ஸ்டிக்கில் பாலாஜின்னு. முதல் 1 லெஃப்ட் ஆர்ம் புல் பண்ணியிருக்காரு. கேப்பில் போதான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் அங்கே பவுண்ட்ரி. ஃபீல்டரால் தடுக்க முடியல. ஃபீல்டுக்கு முன்னாடி ஒரு பம்ப் ஆகி போச்சு. ஸோ முதல் பாலே 4 கொண்டாண்டாரு. செகண்ட் 1 4க்கு அப்புறமா மறுபடியும் ஒரு புல். ஸோ அவரே நாங்கள் போயிட்டாரு. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே அதிரடி அப்பு. பெரிய ஹிட் எதிர்பார்க்கலாம். ஒரு 3வது பால் லெஃப்ட் ஆர்ம் புல் பண்ணியிருக்காரு சொல்லும் போதே. ஆனால் கையில் விழுந்துருக்குங்க. அங்கே மெல்வின் முதல்ல ஒரு போட்டார். கேட்ச் விழுந்துருக்கு. ஸோ பேக் டு பேக் 2 பால் 2 விக்கெட்டு. ஸோ
ஸோ தங்கமணி அவர் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஹேட்ரிக் பாலா, பெரிய விசிக்கு போயிருக்காங்க. டாட் பால். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில். ஸோ இந்த தடவை அண்டரில் போய் தூக்கியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் டேக்கன். ஸோ பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ 3 விக்கெட் இந்த ஓவரில் இப்போ வரைக்கும். லாஸ்ட் பால் ஐடியோ. ஸோ ரீபால். லாஸ்ட் பால் காட்டன் போல்டும் விட்டு எடுத்துருப்பாரு. ஸோ எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்காம போடணுங்கிறதுக்காக. ஸோ ரன் அவுட் எடுக்க சான்ஸ் எடுக்கல. ஒரு ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்து கார்த்தி வந்திருக்காங்க. பால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தா கையில் விழுது. ஐயோ, கையில் போட்டு வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 6 போயிடுச்சு. ஸோ செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜேஷனு. செகண்ட் ஒன் 6க்கு அப்புறமா தெளிவான பேட்டிங்னு சொல்லுவேன். பெருசாக ஒரு விக்கெட்டுக்கு போனதுக்கப்புறமா இப்போ பெரிய விக்கெட்டுக்கு போகல. சிங்கிள் ஆடி அரவிந்த் ஸ்ட்ரைக் தராங்க. தேர்ட் பால். சுத்துக்கு போயிருக்காங்க. சரியான மீட் இல்லை, இருந்தாலும் 2 கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் ஷாட். அந்த உள்ளே வந்த பால் வெளியே போனோமே, தலையை தாண்டி போகிற 6 அங்கே. ஸோ மொரட்டு 6 ஒன்று பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் ஒன் 6க்கு அப்புறமா லோவர் வேரியேஷன் அதையும் பிக் பண்ணிட்டாரான்னு பார்த்தா வெளியே பார்த்தா பெரிய கனெக்ஷனாக தெரியல. பெரிய ரீஜன் அங்கே. ஸோ கேட்ச் ட்ராப்புங்க. ஐயோ, 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க. மீதமுள்ள பால் அவரை வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க 2 கொடுத்து. லாஸ்ட் ஒன் பெரிய விஷயம் போயிருக்காங்க. டாட் பால். ஸோ விக்கெட் விடாமல் இந்த டாட்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருதுங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா ரகு மெமோரியல் 31 ரன் அடிச்சிருக்காங்க. 32 இப்போ டார்கெட்டு ரோலெக்ஸ் சிசிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் அர்ஜுனனே, நான் ஸ்ட்ரைக்கராக மெல்வின். ஸோ நவீன் முதல் ஓவர். ஆட்டத்தின் முதல் பந்து. ஸ்டான் நல்ல வேகத்தோட காலில் பார்த்து போட்டிருக்காரு. செகண்ட் ஒன். ஸோ லென்த் எழுத்து போட்டிருக்காரு. பெரிய வீசினால் டாட்டு. தேர்ட் பால் சிங்கிளுக்கான முயற்சியா. ஸோ ஸ்லாக் பண்ணியிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே நல்ல ஃபீல்டர் அரவிந்த் விட மாட்டார். கேட்ச் டேக்கன். ஸோ முதல் 2 பால் டாட்டு. 3வது பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க இங்கே நவீன். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பால் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வருது. நல்லா டெலிவரி போட்டுருக்காரு இங்கே நவீன். இந்த பாலும் நல்லா போட்டிருக்காரு. பேக் டு பேக் டாட்டு. எக்ஸலன்ட் ஸ்டார்ட். இது வரைக்கும் ஓவரில் ஸ்டெம்ப் தட்டி தூக்கிடுச்சுங்க. 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ மெய்டன் ஓவர், முதல் மெய்டன் ஓவர் டோர்னமெண்ட்டில் மெய்டன் ப்ளஸ் 2 விக்கெட்டு. ஸோ நவீன் சூப்பர் பவுலிங் போட்டு போயிருக்காரு. செகண்ட் ஓவர் பிரகாஷ் ப்ரோ வந்திருக்காங்க. ஸோ ஸ்டேக்கில் மெல்வின், நான் ஸ்டேக்கரான் நவீன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல வேகத்தில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன். ஸோ நேருக்கு நேராக அடிக்க பார்த்துருக்காரு. நல்ல பிளேஸ் தான், பட் அங்கே நல்ல ஃபீல்டர்ஸ், சூப்பர் ஃபீல்டிங். அங்கே இங்கே மிக்ஸப்பா இல்லை வச்சுக்கிட்டாங்க, சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க, அடிக்கலை. தேர்ட் பால் ஓவரில் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஸோ பாடி லைனை துரத்தி போட்டிருக்காரு. ஸோ டபுள் எடுக்கிறாங்க அதில். போத்தோம் ஐ திங்க் ஷாட் த்ரூ த லைன் ஷாட் தூக்கியிருக்காரு. 6 வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா போயிருக்குங்க. குட் ஷாட்டாக இருந்திருக்கு. சிக்ஸுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் இருக்குமான்னு பார்த்தா சூப்பராக ஆடுறாரு த்ரூ த லைன். கேட்ச் டேக்கன். ரிவெஞ்ச் விக்கெட் எதிர்பார்த்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அரவிந்த் கையிலே விழுந்திருக்கு. ஸோ அந்த 6க்கு அப்புறமா 2 ஃபீல்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சாங்க. த்ரூ த லைன் ஆட வச்சு இங்கே நவீன் அவரோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. ஸோ விக்கெட் வந்து இங்கே நியூ பேட்ஸ்மேன் மோட்டு அவர் பிடிக்கிற முதல் பால். குட் ஸ்டாப், நல்ல ஸ்டாப் இங்கே ராஜேஷனை கீப்பர். 4 விக்கெட்டு. ஸோ
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு உல்லாஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன் லாஸ்ட் ஓவரில் நேராக உள்ள வந்திருக்காரு. லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக லாங் ஆன் ஃபீல்டர் அரவிந்த் கைக்கு பிறகு சிங்கிள். செகண்ட் ஒன் தரையோடு ஆடுறாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கு மெல்வின் தராங்க. நெக்ஸ்ட் ஒன் குட் டெலிவரி ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு. டாட் பால் 21 ரன் தேவை எனக்கு தெரிஞ்சு. ஸ்டெக்கில் மெல்வின் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேராக ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே தலையை தாண்டி போகிற 6. ஸோ மொரட்டு ஸ்ட்ரைட் 6 ஒன்று பார்க்குறீங்க. ரெண்டு பாலே 15 சேவை. மிஷன் இம்பாசிபிளாக இப்போ வரைக்கும் இருக்குது. நல்லா போட்டிருக்காரு. ஸோ சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் ஆக்குறாங்க. பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. ஒரு பாலுக்கு 13 தேவை. தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். ஸோ விக்கெட்டோட முடிக்கிறாங்களாம் பார்த்தா. ஸோ எஃபர்ட் இருந்துச்சு. ஸோ விக்கெட் கிடைக்கல. மேட்சை முடிக்கிறாங்க. ரோலெக்ஸ் சிசி வெர்சஸ் ரகு மெமோரியல். ஸோ ரகு மெமோரியல் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.